காலை வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 8ஆம் வகுப்பில் உள்ள இயல் 7இல் இடம்பெறக்கூடிய கவிதை பேழை விடுதலை திருநாள் என்கின்ற கவிதை பேழையினை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். அதனை எழுதிய ஆசிரியருடைய பெயர்கள், அவர் இயற்றிய நூல்கள், விடுதலை திருநாள்னா என்ன, எதுக்காக நம்ம இதை கொண்டாடுறோம், அதெல்லாம் நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம். இப்போது அதனுடைய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்க இருக்கின்றோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வானில் முழு நிலவு அழகாக டேஷ் அளித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம விடை என்ன எழுதணும்? தரிசனம். வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது. அடுத்ததாக இந்த டேஷ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. அப்போ நம்ம இங்கே விடை என்ன எழுதியிருக்கோம்? வையம். வையம்னா என்னது? உலகம். இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. அடுத்ததாக சீவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நமக்கு என்ன சொல் கொடுத்துருக்காங்க? சீவன் இல்லாமல். அது நம்ம எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீவன் கூட்டல் இல்லாமல். இதற்கான விடை ஈ. இதற்கான விடை ஈ, சீவன் இல்லாமல். அடுத்ததாக நான்காவது விலங்கொடித்து. விலங்கொடித்து. அடுத்ததாக விலங்கொடித்து என்னும் சொல்லை பிரித்து எழுத என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. என்ன சொல் கொடுத்துருக்காங்க? விலங்கொடித்து. இந்த விலங்கொடித்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. எவ்வாறு பிரித்து எழுதணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்போ இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈ விலங்கு கூட்டல் ஒடித்து. அப்போ விலங்கொடித்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை விலங்கு கூட்டல் ஒடித்து. அடுத்ததாக ஐந்தாவது காட்டை கூட்டல் எரித்து. காட்டை கூட்டல் எரித்து என்பதனை காட்டை கூட்டல் எரித்து என்பதனை சேர்த்தெழுத. காட்டை கூட்டல் எரித்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ காட்டை எரித்து. இப்போ காட்டை கூட்டல் எரித்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இதற்கான விடை ஆ காட்டை எரித்து. அடுத்ததாக ஆறாவது இதம் கூட்டல் தரும். என்பதனை சேர்த்தெழுத. கிடைக்கும் சொல். இதம் கூட்டல் தரும் என்பதனை
சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இதற்கான விடை ஆ இதம் இதன் தரும். இதன் தரும். இப்போ முதலாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வானில் முழு நிலவு அழகாக டேஷ் அளித்தது, தரிசனம் அளித்தது. இந்த டேஷ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. வையம். சீவன் இல்லாமல் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீவன் கூட்டல் இல்லாமல். நான்காவது விலங்கொடித்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விலங்கு கூட்டல் ஒடித்து. அடுத்தது காட்டை கூட்டல் எரித்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டை எரித்து. இதம் கூட்டல் தரும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இதன் தரும். அடுத்ததாக குருவினா கொடுத்திருக்காங்க. குருவினாவினை நாம் பார்ப்போம். புத்தகம் வைத்திருக்கவங்க பென்சிலால் நீங்கள் புத்தகத்தில் குறித்து கொள்ள வேண்டும். இல்லாதவங்க என்ன பண்ணணும், உங்களுடைய தமிழ் நோட்டில் நீங்கள் எழுதி வைத்து படிக்க வேண்டும். இப்போ குருவினா. குருவினா. முதலாவது குருவினா பகத்சிங் கண்ட கனவு யாது. முதல் குருவினா என்ன கேட்டிருக்காங்க மாணவர்களே? பகத்சிங் கண்ட கனவு யாது. என்ன கனவு பகத்சிங் கண்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பக்கம் எண் 148 மூன்றாவது பத்தியில், அதாவது மூன்றாவது பேராகிராஃபில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் விடியல் தோன்றிய நாள். இன்று இந்தியாவின் விடியல் தோன்றிய நாள் என்று பகத்சிங் கனவு கண்டார். முதல் குருவினா பகத்சிங் கண்ட கனவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்று இந்தியாவின் விடியல் தோன்றிய நாள் என்று பகத்சிங் கனவு கண்டார். அடுத்ததாக இரண்டாவது குருவினா. இருண்ட ஆட்சி. இரண்டாவது குருவினா. இருண்ட ஆட்சி என எதனை மீரா. இருண்ட ஆட்சி என எதனை மீரா குறிப்பிடுகிறார். இரண்டாவது குருவினா. இருண்ட ஆட்சி என எதனை மீரா குறிப்பிடுகின்றார். இதற்கான விடை பக்கம் எண் 148 உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. 300 ஆண்டுகள். 300 முதல் பேராகிராஃப்ல முதல் பத்தியிலே உங்களுக்கு இருக்கும். 300 ஆண்டுகள் நம்மை
300 ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அந்நியரின் அரக்கராகிய அந்நியரின் இருண்ட ஆட்சி முடிந்தது. இருண்ட ஆட்சி முடிந்தது என்பதை கூறும் நாள் இன்று. இரண்டாவது குருவினா, இருண்ட ஆட்சி என எதனை மீரா குறிப்பிடுகின்றார்? 300 ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அரக்கராகிய அந்நியரின் இருண்ட ஆட்சி முடிந்தது என்பதை கூறும் நாள் இன்று. அடுத்ததாக சிறுவினா. இந்திய தாய் எவ்வாறு காட்சி அளிக்கிறாள்? சிறுவினா 1, இந்திய தாய் எவ்வாறு காட்சி அளிக்கிறாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இதுக்கு பக்கம் எண் 148. பக்கம் எண்ணிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால நான் உங்களுக்கு கரும்பலகையில் இதனுடைய விடையை எழுதி போடவில்லை. இப்போ பக்கம் எண் 148. அடிமையாய் தவித்து கொண்டிருந்த, அதாவது இரண்டாவது பேராகிராஃப், முதல் பேராகிராஃப் இல்லாமல் இரண்டாவது பேராகிராஃப். அடிமையாய் தவித்து கொண்டிருந்த இந்திய தாய் சினந்து எழுந்து தன் கைவிலங்கை உடைத்து பகைவரை அவிழ்த்து கூந்தலை முடித்து நெற்றியில் திலகமிட்டு இந்தியருக்கு மகிழ்வான காட்சியை அளித்த நாள் இன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய விடை பக்கம் எண் 148 இருக்கு. இரண்டாவது பத்தி, அதாவது அடிமையாய். நான் உங்களுக்கு எழுதி போட்டோம். புத்தகம் இல்லாதவங்க கரும்பலகை பார்த்து எழுதிக்கணும். அடிமையாய் தவித்து கொண்டிருந்த இந்திய தாய் சினந்து எழுந்து இந்திய தாய் சினந்து எழுந்து தன் கைவிலங்கை உடைத்து பகைவரை அழித்து
அவிழ்ந்த கூந்தலை இங்கே இடம் பார்த்தாதனால நான் இந்த பக்கத்தில் எழுதுறேன். அவிழ்ந்த கூந்தலை கூந்தல்னா முடி. அவிழ்ந்த கூந்தலை முடித்து நெற்றியில் திலகமிட்டு, திலகம்னா பொட்டு, நெற்றியில் திலகமிட்டு இந்தியருக்கு மகிழ்வான காட்சியை அளித்த நாள் இன்று. இரண்டாவது சிறுவினா 1. நம்ம இதில் முதல் குருவினா இரண்டாவது குருவினா பார்த்தாச்சு. சிறுவினா 1. இந்திய தாய் எவ்வாறு காட்சியளிக்கிறாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிமையாய் தவித்து கொண்டிருந்த இந்திய தாய் சினந்து எழுந்து தன் கைவிலங்கை உடைத்து பகைவரை அழித்து அவிழ்ந்த கூந்தலை முடித்து நெற்றியில் திலகமிட்டு இந்தியருக்கு மகிழ்வான காட்சியை அளித்த நாள் இன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கான விடை இதுதான் பாடலினுடைய பொருள். அடுத்ததாக சிந்தனை வினா உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நாட்டுப்பற்றை வளர்க்கும் வகையில் விடுதலை நாளை எவ்வாறு கொண்டாடலாம்? சிந்தனை வினா. நாட்டுப்பற்றை வளர்க்கும் வகையில் விடுதலை நாளை எவ்வாறு கொண்டாடலாம்? சிந்தனை வினா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. நாட்டுப்பற்றை வளர்க்கும் வகையில் விடுதலை நாளை எவ்வாறு கொண்டாடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை உங்களுக்கு புத்தகத்தில் கொடுக்கப்படலை. அதனால நான் உங்களுக்கு அடுத்த வகுப்பில் கரும்பலகையில் எழுதி போடுற மாணவர்களே நீங்கள் என்ன பண்ணணும், கரும்பலகையை பார்த்து நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். இதில் உள்ள சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடுத்தது சொல்லும் பொருளும் குருவினா சிறுவினாலாம் உங்களுக்கு எழுதி போடப்பட்டுள்ளது. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது சிந்தனை வினா. அதனை நம்ம அடுத்த வகுப்பில் மீண்டும் ஒரு வகுப்பில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.